சற்றுமுன் வெளியான ஒரு அதிர்ச்சி செய்தி. விஜய் டிவி காமெடி நடிகை அறந்தாங்கி வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை முடிவு எடுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடியா இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் டிவியுடைய முக்கியமான காமெடி நடிகை. கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில ஒரு காமெடி கதாபாத்திரங்கள்ல அறிமுகமான அறந்தாங்கி அந்த சீசன்ல அவங்க பண்ண காமெடி அலப்பறைகள் மக்கள பயங்கரமா கவர்ந்துச்சு. மக்கள் எல்லாருமே பயங்கரமா வயிறு குலுங்க சிரிச்சாங்க. பார்க்கறதுக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான நகைச்சுவை திறமை கொண்ட பொண்ணா இருக்காங்களேன்னு எல்லாருமே பார்த்து வியந்து போனாங்க. ரீசென்ட் டைம்ல நம்ம வெள்ளித்திரையில பெருசா ஒண்ணும் காமெடி நடிகைகள் யாரும் தென்படல. அந்த நேரத்துல தான் அறந்தாங்கி உருவாகி எல்லாருமே பயங்கர ஒரு நகைச்சுவை திறன்ல மூழ்க வச்சாங்க. அத பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியமும் பட்டாங்க, அசந்தும் போனாங்க. அதன் பிறகு விஜய் டிவில ஒளிபரப்பான நெறைய டிவி நிகழ்ச்சிகள்ல அறந்தாங்கி கலந்துக்கிட்டாங்க. அவங்க கலந்துக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் பயங்கர ஒரு காமெடி கலந்த அ நல்ல நிகழ்ச்சியா மாறுனுச்சு. அப்படி ஒரு அற்புதமான நகைச்சுவை திறமை கொண்ட அறந்தாங்கி விஜய் டிவி தொடர்ந்து வெள்ளித்திரையிலும் நெறைய வாய்ப்புகள் கிடைச்சது. நெறைய படங்கள்ல அங்கங்க சின்ன சின்னதா காமெடி கதாபாத்திரங்கள்ல அறந்தாங்கி தென்பட்டாங்க. விஜய் டிவில எப்படி பயங்கரமா காமெடி பண்ணாங்களோ, அதே மாரி படங்கள்லயும் அவங்க பண்ண காமெடி அலப்பறைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது எல்லாமே மக்களுக்கு பயங்கரமான ஒரு நகைச்சுவை தன்மையை வெளிப்படுத்துனுச்சு. எல்லாரும் வயிறு குலுங்க சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அடுத்த கோவை சர்ல தான் நம்ப அறந்தாங்கி அப்படின்னு எல்லாருமே அவங்கள பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளித்திரையிலயும் கால் தடம் பதிச்சு, அதன் மூலியமா சாதிக்க ஆரம்பிச்சாங்க அறந்தாங்கி இப்படி போயிட்டு இருந்த அறந்தாங்கி இப்போ அடுத்ததா வெப் சீரிஸ்லயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா, வெள்ளித்திரையில இப்போ படங்கள தவிர அதிகமா வெப் சீரிஸ் தான் மக்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. இந்த வெப் சீரிஸ்ல பல சீசன்கள் ஒளிபரப்பாததுனால, எல்லாருமே வெப் சீரிஸ் பக்கம் இப்போ சாஞ்சுட்டாங்க. அப்படியாப்பட்ட வெப் சீரிஸ்ல இப்போ அறந்தாங்கி கமிட் ஆகி நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. 2, 3 வெப் சீரிஸ்ல முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிற அறந்தாங்கி ஒரு வெப் சீரிஸ்ல அவங்களே கதாநாயகியா நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அறந்தாங்கி இந்த கதாபாத்திரம் உண்மையிலே ஒரு போல்டான கதாபாத்திரம். கொஞ்சம் மாறுபட்ட கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் நடிச்சு முடிச்சு அந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா, கண்டிப்பா அறந்தாங்கி முக்கியமான நடிகைக்கான விருது கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கதாபாத்திரத்துல அறந்தாங்கி இப்போ கமிட் ஆகி நடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இந்த கதாபாத்திரத்தை நடிக்கிறது அவனுடைய கணவருக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கலையாம். இந்த ஷூட் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகப்போகுது. ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய கணவர் இந்த வெப் சீரிஸ்ல நடிக்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காரு. ஆனா அறந்தாங்கி கேட்கவே இல்ல. தொடர்ந்து அதில நடிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி அதில நடிச்சிட்டு இருக்கிறத படமாக்கப்படுறத வந்து அறந்தாங்கி கணவர் கூட வந்து பார்த்திருக்காரு. அதுல நடிக்கக்கூடிய சில விஷயங்கள் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தனது மனைவி கிட்ட சண்டையும் போட்டிருக்காரு. "இதுல நீ நடிக்கவே கூடாது. அப்படி தொடர்ந்து நடிச்சன்னா, நான் உன்ன டிவோர்ஸ் பண்ணிடுவேன்" அப்படின்னு அறந்தாங்கி ஒரு கட்டத்துல மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு. அது அறந்தாங்கி தன்னுடைய வெள்ளித்திரை வாய்ப்புக்கு முட்டுக்கட்டை போடுற மாரி இருக்கு. தன்னுடைய வாய்ப்ப பறிக்கிறாங்க. என்ன தடுத்து நிப்பாட்ட பார்க்குறாங்க. என்னுடைய வளர்ச்சிய பார்த்து அவரு புடிக்கல அப்படின்னு அறந்தாங்கி தனது கணவர் பேசின எல்லா விஷயங்களையும் மண்டைக்குள்ள போட்டு பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாயிருந்திருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல என்ன பண்ணன்னு தெரியாம, திடீர்னு வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை முடிவு எடுத்து, ஒட்டுமொத்த அவங்களுடைய குடும்பத்தினர்கள், விஜய் டிவி திரைப்பிரபலங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்காங்க.